அதுக்கு நாங்கள் வந்து சில லைன்ஸ் வந்து அடிக்கணும். முதலாவது லைன் வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்டா, சூடோ ராஸ்பை கான்ஃபிக். ஓகேவா, இதை வந்து கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஓகேவா, உங்களுக்கு இப்படி ஒரு வந்து பேஜ் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, இதில் நீங்கள் செய்ய போகிற என்னென்னா, உங்களோட அரோ இருக்குது தானே, கீபோர்டில் இருக்க அரோ, அதுகளை யூஸ் பண்ணி வந்து இதை மூவ் பண்ணலாம். சரியா, இதில் நாங்கள் முதலாவது செய்ய போகிற வேலை வந்து இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா, இந்த இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் என்டர் கொடுத்திங்கன்னா உள்ளே போகும். இதில் வந்து விஎன்சி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எனேபிள்டா டிசேபிள்டான்னு தெரியணும். அதே மாதிரி எஸ்எஸ்ஹெச். ஓகேவா, உள்ளே போவோம். விஎன்சி என்டர். டு யூ லைக் டு எனேபிள்? எஸ். ஓகேவா, எனேபிள் பண்ணிட்டேன், எனேபிள்ட் ஆகிட்டு. ஓகேவா, அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எங்களோட ரைட் சைடில் இருக்கிற அரோ கீயை யூஸ் பண்ணி ஃபினிஷ்டை கொடுப்போம். ஓகே, இனி நாங்கள் என்ன செய்யணும்டா, ஒருக்கா ரீபூட் பண்ணணும். ரீபூட், சூடோ ரீபூட், அதான் அதுக்குரிய கோட். ஓகே, அதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து கனெக்ட் ரீபூட் ஆகுதுண்டா அது எங்களோட நெட்வொர்க்லேருந்து ஆஃப் ஆகும். திரும்ப வந்து அது கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ரீபூட் ஆகும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே எஸ்எஸ்ஹெச் திரும்ப நாங்கள் ஸ்டார்டிங்கில் செஞ்சதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, பை ஆட். ஓகே ஓகே இது வந்துட்டு இப்போ நாங்கள் முதல் கொடுத்த மாதிரியே பாஸ்வேர்ட். ஓகேவா, இப்போ நாங்கள் திரும்ப உள்ளே போயிட்டோம். அடுத்த செட்டிங் நாங்கள் செய்ய போகிறது வந்து சூடோ எங்களோட கன்ஃபிகரேஷனில் தான் ராஸ்பி கன்ஃபிக். ஓகேவா, இதில் நாங்கள் செய்ய போகிற செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, சிஸ்டம் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து boot/auto login அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஓகேவா, உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எதை வந்து கிளிக் பண்ண போகிறீங்கன்னா, ஒன்று டெஸ்க்டாப்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து லொகின் ஆகக்கூடிய மாதிரி, திரும்ப நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து லொகின் ஆகிறத விட ஆட்டோமேட்டிக்காக லொகின் ஆகக்கூடிய மாதிரி செலக்ட் பண்ணணும். அப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா, இது தானாகவே ரீபூட் கேட்கும். எஸ், ரீபூட் ஆகுது. திரும்ப கனெக்ஷன்லேருந்து லோஸ்ட் ஆகும். நாங்கள் திரும்ப இவரை வந்து கனெக்ட் பண்ணணும். பை ஆட். ஓகேவா, அதாவது கனெக்ட் ஆகும் வரைக்கும் இது வந்து லோட் ஆகிட்டுருக்கும். எங்களோட நெட்வொர்க்கோட திரும்ப கனெக்ட் ஆன பிறகு தான் இது திரும்ப ரன் ஆகும். வந்துட்டு இப்போ திரும்ப எங்களோட பாஸ்வேர்ட். ஓகேவா, உள்ளே போயிட்டோம். திரும்ப இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அடுத்த ஸ்டெப் சூடோ எங்களோட ராஸ்பெரி பை கன்ஃபிகில் என்டர். ஓகேவா, இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ரெசல்யூஷனை வந்து மாற்றணும். இதுக்குள்ளே டிஸ்பிளே ஆப்ஷன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, ரெசல்யூஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ரெசல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சில வேளை விஎன்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வராமல் போகலாம். உங்களோட டிஸ்பிளே நீங்கள் என்ன லேப்டாப் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதோட டிஸ்பிளேயை வந்து அதுக்குரிய ஃபார்மேட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸி. நான் வந்து இதில் ஹெச்டியில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அதனால் ஹெச்டி வந்து இருக்குது. ஓகேவா, இது இவ்வளவு செஞ்சிட்டோம்னா அடுத்தது நாங்கள் வழமையாக செய்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரீபூட் கொடுத்தோம்னா எங்களோட ஸ்டெப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது நாங்கள் வந்து ரீபூட். அடுத்தது வந்து நாங்கள் செய்ய போகிறது விஎன்சியோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் நீங்கள் செய்ய போகிற அடுத்த ஸ்டெப்
இது இப்போ நாங்கள் வெள்ளன செஞ்சது வந்து சர்வரை வந்து கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதாவது எங்களோட ராஸ்பெரி பை தான் எங்களோட சர்வர். அதை வந்து நாங்கள் இன்னொருத்தர்லேருந்து ரிமோட் ஆக்சஸ் இன்னொருத்தர் கிளைண்ட்லேருந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிளைண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ரியல் விஎன்சிக்குள்ளே விண்டோஸ் ஓகே டவுன்லோட் விஎன்சி சர்வராக வியூவரான்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்க வழியாக போட்டிருக்கு டவுன்லோட் த லோக்கல் கம்ப்யூட்டர் ஒரு மொபைல் டிவைஸ் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் ஃப்ரம். இப்போ நாங்கள் இதைத்தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எல்லா பிளாட்ஃபார்முக்கும் தேவையான விஎன்சி வியூவர் இருக்குது. ஓகேவா, இதில் நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க, இல்லை ராஸ்பெரி பையும் இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா நீங்கள் இன்னொரு ராஸ்பெரி பையிலேருந்து எங்களோட ராஸ்பெரி பையை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ராஸ்பெரி பையை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகேவா, அது அந்த ராஸ்பெரி பைக்கு. ஸோ குழம்பக்கூடாது, இல்லை ராஸ்பெரி பை இல்லை விண்டோஸை தான் வந்து செலக்ட் பண்ணுவீங்க, கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுப்பீங்க. ஓகேவா, உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வரும். உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிய இப்படி ஒரு ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். ஓகேவா, இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நியூ கனெக்ஷன். ஓகே, விஎன்சி சர்வர் அதாவது ஐபி அட்ரஸ் எங்களோட ராஸ்பெரி பையோட பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நேம் ஒவ்வொரு தடவையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா, நான் ராஸ்பெரின்னு கொடுக்குறேன், நீங்கள் என்ன நேமும் கொடுக்கலாம். ஓகே, ராஸ்பெரி பையன்னு கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ தான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஓகேவா, இனி எங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டு இனி வந்து நாங்கள் அதை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது செக்யூர்டா அப்படின்னு கேட்கும், நாங்கள் வந்து எஸ் கண்டினியூ கொடுப்போம். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட், எங்களோட யூசர் நேம் தெரியும், இது பை. பாஸ்வேர்ட் தெரியும். ஓகேவா, பாஸ்வேர்ட் தெரியும், ராஸ்பெரி. ஓகேவா, நீங்கள் இதில் ரிமெம்பர் பாஸ்வேர்டையும் கொடுக்கலாம், நான் வந்து கொடுக்கல, ஏண்டா நான் போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ராஸ்பெரி பை கனெக்ட் ஆகிட்டு விஎன்சியோட. ஓகே ஃபைன். அப்போ எங்களோட ராஸ்பெரி பையை வந்து நாங்கள் ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணலாம் எங்களோட லேப்டாப் அல்லது பிசிலேருந்து. இனி நாங்கள் இன்னொரு வேலை என்ன செய்யணும்னா வயரில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து வயர் கனெக்ஷன் தேவையில்லாமல் இருக்கும், அதாவது வைஃபைலேயே கனெக்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணும் எங்களோட ராஸ்பெரி பையை. அப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு இதில் வைஃபை அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து ஒன் பண்ணுவோம். ஓகேவா, டேர்ன் ஆன் வைஃபை ஒன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களோட வைஃபை எதுவோ அதை வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். நான் என்னோடய வைஃபையை கனெக்ட் பண்ணுறேன், அதாவது சேம் நெட்வொர்க் என்னோடய லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே ஆளோட கனெக்ட் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்களோட வயரை வந்து அன்ப்ளக் பண்ணிக்கொள்ளலாம், எங்களுக்கு அதோட தேவை இனி இருக்காது. ஓகே, இனி நாங்கள் நார்மலாக பவர் ஆன் மட்டும் செஞ்சுட்டு ராஸ்பெரி பைக்கு வேறு எந்த ஒரு வயரையுமே கனெக்ட் பண்ண தேவையில்லை. பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை வந்து ரிமோட் ஆக்சஸாக இங்கேருந்து யூஸ் பண்ணலாம், ஒரு மானிட்டரும் தேவையில்லை. ஓகே, அடுத்தது நீங்கள் செய்ய போகிற சில சின்ன வேலை இருக்குது. இந்த ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே ராஸ்பெரி பை கன்ஃபிகரேஷன் அதை தான் வந்து நாங்கள் டெர்மினலில் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், இதில் போய்ட்டு டிஸ்பிளே அதே மாதிரி இன்டர்ஃபேஸஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எஸ்எஸ்ஹெச்சும் அதே மாதிரி விஎன்சியும் வந்து எனேபிள்டாக இருக்கணும். ஓகே, மற்றது உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ கேமரா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம் உள்ளே போய்ட்டு. ஓகே இன்டர்ஃபேஸஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. இதை பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலான ஒரு விண்டோ மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைக்கலை, சில டைமில் வந்து இதண்டும். ஓகே, இன்னும் கொஞ்சம் பிக் ஆகிட்டோம்னா சம்டைம்ஸில் வந்து பிழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்பைக்கில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஓகேவா, நீங்கள் என்ன செய்யணுமெண்டா எங்களோட இதை பார்த்திங்கன்னா நாங்கள் விண்டோஸ் டெர்மினல் யூஸ் பண்ணோம். இப்போ இங்கேயும் ஒரு டெர்மினல் இருக்குது, அந்த டெர்மினலில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் எங்களோட விண்டோஸில் வந்து அதே
அதே லெட்டர்ஸ். ஓகே, பை ராஸ்பெரி பை. இப்போ நாங்கள் சூடோ நேனோன்றது வந்து ஒரு எடிட்டர், அதோட நேம். ஓகே, அடுத்தது ஸ்லாஷ் பூட், அதாவது பூட்ன்ற ஃபோல்டருக்குள்ள config.txt. ஓகேவா, இந்த ஃபைலை தான் வந்து நாங்கள் இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்டர் கொடுத்தீங்கன்னா command not foundன்னு வருது. again sudo /nano boot /config.txt. ஓகேவா, கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நனோ வந்து ஒன்றாகும். இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே போங்க, இன்னும் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி லைன் வந்து இருக்க போது இந்த டிடி ஓவர்லே இந்த லைன் இருக்குது தானே. ஓகேவா, டிடி ஓவர்லேன்னு இருக்குது. இந்த லைனில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களோட இதுக்கு முன்னால் ஒரு ஹேஷை வந்து சேர்த்திங்கன்னா சரி. ஓகேவா, ஹேஷை வந்து சேர்த்திங்கன்னா அதாவது இந்த லைன் வந்து எங்களுக்கு இப்போ கமெண்ட் லைனாக வந்துடும். ஓகே, கொடுத்துட்டு கண்ட்ரோலோட எஸ்ஸை கொடுங்க. ஓகேவா, கண்ட்ரோலோட எஸ்ஸை கொடுங்க. அடுத்தது கண்ட்ரோலோட எக்ஸை கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகும். ஓகேவா, இவ்வளோ தான். இதை செஞ்சு முடிச்சிங்கன்னா எங்களோட ரிசல்யூஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதுக்கு நாங்கள் வந்து ரீபூட் பண்ணணும். ஓகே, இதில் ஷட் டவுன் ரீபூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்டெம்ப்டிங் டு ரீகனெக்ட் வரும். அதாவது எங்களோட நெட்வொர்க்கும் வந்து அந்த டைமில் வந்து க்ளோஸ்ட் ஆகும். எங்களோட பையோட கனெக்ட் பண்ணியிருக்க நெட்வொர்க்கும் வந்து லூஸ் ஆகும். திரும்ப அந்த நெட்வொர்க் வந்து கிடைக்கும்போது எங்களோட பை வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி பிஎன்சியோட கனெக்ட் ஆகும். ஓகேவா, ரீகனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து எங்களுக்கு எரர் கட்டுது. அதாவது நாங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ண வயர் கனெக்ஷனை விட்டுட்டு இப்போ வைஃபை கனெக்ஷனில் வந்து இதாண்டியிருக்கோம். இப்போ நியூ கனெக்ஷனை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, முதல் கொடுத்த மாதிரியே சர்வர் ஐபி வந்து மாறாது. சம்டைம்ஸ் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், பட் மாறாது பொதுவாக. அப்படி மாறிச்சுன்னா நீங்கள் ஆங்க்ரி ஐபி ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணி ஐபியை கண்டுபிடிக்கலாம். பார்த்திங்கன்னா எங்களோட வைஃபைல கனெக்ட் பண்ண பிறகு அதோட ஐபி வந்து மாறிடும். பார்த்திங்கன்னா எங்களோட வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணோன்னா அதோட ஐபி வந்து மாறிடும். அதனால் விஎன்சி வந்து ஒர்க் ஆகாது. அதனால் விஎன்சியை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இந்த ஐபியை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். காப்பி ஐபி க்ளோஸ். ஓகே, ஓல்டை டிலீட் பண்ணிவிட்டு நியூ கனெக்ஷன். ஓகே, இதில் ஐபி எங்களோட நியூ ஐபி நேம் பை. ஓகே, முதல் செஞ்ச மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, யூசர் நேமுக்கு வந்து பை, பாஸ்வேர்ட் வந்து எங்களோட ராஸ்பெரி. ஓகேவா, இதை வந்து நீங்கள் உள்ளே போய் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அகெயின் எங்களோட இது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் பிரச்சனை வாரது குறைவாக இருக்கும். ஓகேவா, ஓகே, சம்டைம்ஸ் ரிசல்யூஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ எங்களோட பை வந்து ரிமோட்டை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப். உங்களுக்கு மானிட்டரோ அல்லது கீபோர்டோ ஒரு மவுஸோ தேவையில்லை. உங்களோட லேப்டாப்லேருந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த டுட்டோரியலில் சந்திப்போம்.